Hello children, welcome back to this online session. This is grade 2 English, and before we begin the class, a short prayer. Open your eyes and take your reader and open that at page 81. Take page number 81 in your reader and see a small lesson. Where is my cup? Okay, where is my cup? இதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி லெசன் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த லெசனில் மான்டி அப்படின்னு ஒரு மங்கி இருக்குது. ஓகே, the monkey's name is Monty. And that monkey is searching for its cup. அதோட கப்பு எங்கன்னு தேடுது. ஓகே, பார்க்கலாம் அதோட கப்பு எங்கே இருந்துச்சுன்னு அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, Monty is sad. Where is my cup? Not here, not there. ஓகே, ஸோ மான்டி வந்து எப்படி இருக்குது? ரொம்ப சோகமாக இருக்குது. எஸ்ஏடி சேட்னா என்னது? சோகம். ஓகே, கவலை. வேர் இஸ் மை கப்? அது வந்து என்னத்தை தேடிட்டுருக்கு? அதோட கப்பை தேடிட்டுருக்குது. ஓகே, சியூபி கப். கப் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கப்புன்ற பொருள். ஸோ அது வந்து கப்பை தேடுது. வேர் இஸ் மை கப்? நாட் ஹியர், நாட் தேர். ஓகே, இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட் யூ கம் டு த செகண்ட் பிக்சர். வேர் இஸ் மை கப்? நாட் ஆன் த மேட், நாட் அண்டர் த பெட். ஓகே, பாயிலையும் இல்லை. மேட்னா என்னது? இந்த விரிப்பு பாய் இருக்கு இல்லையா? நாட் ஆன் த மேட், நாட் அண்டர் த பெட். பாய் மேலேயும் இல்லை, கட்டிலுக்கு கீழேயும் இல்லை, பெட்டுக்கு அடியிலையும் இல்லை. ஓகே, நவ் see the third picture. Where is my cup? ஓகே, என்னோட கப்பு எங்கே? ஓகே, நாட் இன் த பின், நாட் ஆன் த பாட். ஓகே, அந்த டஸ்ட்பின், இந்த குப்பை கூட இருக்குல்ல, அதுலேயும் இல்லை, பானையிலையும் இல்லை. ஓகே, then you see the next picture. Where is my cup? Not in the tub, not here, not there. இந்த தண்ணியெல்லாம் பாத்ரூமில் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, டப், அதுதான் டப்புன்னு இல்லையா? தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டி டப் இல்லை, அப்புறம் இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, எங்கேயுமே காணோம். ஹோ, இட்ஸ் ஹியர், இட் இஸ் இன் மை பேக். கடைசியில் அது எங்கே இருந்துச்சு? அந்த மான்டியோட பேக்லேயே இருந்துச்சு அது. சரியா? அது பேக்கில் வச்சு அதை மறந்துட்டு எல்லா பக்கமும் போய் தேடுது. இங்கே தேடுது, அங்கே தேடுது, எங்கேயுமே இல்லை. கடைசியில் இருந்தது எங்கே? மான்டியோட பேகுக்குள்ளே. ஓகே சில்ட்ரன், இட்ஸ் வெரி ஜாலி லெசன் இல்லையா? சரி, இப்போ நம்ம படிக்கலாம். வேர் இஸ் மை கப்? மான்டி இஸ் சேட். வேர் இஸ் மை கப்? நாட் ஹியர், நாட் தேர். வேர் இஸ் மை கப்? நாட் ஆன் த மேட், நாட் அண்டர் த பெட். வேர் இஸ் மை கப்? நாட் இன் த பின், நாட் ஆன் த பாட். வேர் இஸ் மை கப்? Not in the tub, not here, not there. Oh, it's here, it is in my bag. Okay, once again. Where is my cup? Monty is sad. Where is my cup? Not here, not there. Where is my cup? Not on the mat, not under the bed. Where is my cup? Not in the bin, not on the pot. Where is my cup? Not in the tub, not here, not there. Oh, it's here, it's in my bag. Okay, so you read the spellings for Monty. M-O-N-T-Y, Monty. S-A-D, sad. The C-U-P, cup. H-E-R-E, here. Here na ingi. T-H-E-R-E, there. There na anga. Okay, then M-A-T, mat. B-E-D, bed. U-N-D-A, under na கீழே அடியில். Then B-I-N, bin. P-O-T, pot. T-U-B, tub. What's that? B-A-G, bag. Okay, now take the next page. That's page number 82. Match the pictures with the names. இப்போ உங்களுக்கு இங்கே 5 pictures கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு கப் பிக்சர் இருக்குது, பேக் இருக்குது, டஸ்ட்பின் இருக்குது, பாட் இருக்குது, அகெயின் ஒரு டப் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே, வில் சி. ஸோ இங்கே வந்து அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நேம்ஸ் எல்லாம். பிஐஎன் ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து கப் இருக்குது, ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கப்புக்கு நேராக பின் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின்றதில் பாதிபாடாக பின் தந்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இது வந்து கப் பிக்சர் தானே? அப்போ அந்த கப்புன்னு அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா? சியூபி கப் செகண்டாக எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல கப்புக்கு நேராக 1 போட்டுருங்க. You put number 1. Okay, next one, bag.
பேக் பிக்சரில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பேக் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த பேக் இருக்கிற பிளேஸு 2 அங்கே போடணும். பேக் நேராக 2 போட்டுருங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் பின், இந்த டஸ்ட்பின் இல்லையா, அது வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பின்கோட நம்பரை இந்த பின்க்கு நேராக 3 போட்டுருங்க. தென் பாட் கொடுத்துருக்காங்க, பிஓடி பாட்டு. பாட் எங்கே இருக்குது, கீழே இருக்குது இல்லையா. அப்போ இந்த பாட்டோட நம்பர் 4, 4வது பிக்சராக தானே இருக்குது. அப்போ இந்த 4 வந்து பாட்டுக்கு நேராக எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டப் வந்து தேர்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, தேர்ட் நேமாக. அப்போ இந்த டப்புக்கு நேராக டியூபி டப்புக்கு நேராக 5 போட்டுருங்க. ஓகே, ஸோ இன் திஸ் வே யூ ரைட் 3 1 5 2 4. ஓகே, 3 1 5 2 4. This is the sequence. Okay children, bin, cup, tub, bag, pot. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், நிறைய தடவை படித்து எல்லாம் பழகிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் நம்பர் நேம்ஸ் ஃப்ரம் 1 to 5 இந்த கரெக்ட் ஆர்டர். நம்ம படிச்சாலே மாண்டி லெசன். இப்போ அந்த மாண்டின்ற மங்கி எப்படி அதோட கப்பை தேடிட்டு இருந்துச்சு அங்கே, அதுதான் அந்த சீரீஸ் தான் வந்து இவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் இந்த மாண்டி வந்து பேகுக்குள்ளே கப் இருக்குதுன்னு சொல்லுது. அது ஃபஸ்ட்டாக வருமா, வராது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், அது வந்து தேடுது இல்லையா. ஸோ அந்த நெக்ஸ்ட் அதாவது செகண்டாக இருக்க பிக்சருக்கு 1 போட்டுருங்க. ஓகே, அப்புறம் நடுவில் இருக்கு இல்லையா, தேர்ட் பிக்சர் சென்டராக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து 2 இடத்துலையும் பார்க்குது, பாட்லையும் பின்லையும் பார்க்குது. அது வந்து தேர்டாக நடந்த விஷயம். அப்போ அங்கே நீங்கள் 3 போட்டுருங்க, அந்த பிக்சரில் 3 போடணும். அப்புறம் ஃபோர்த்து பாருங்கள், ஃபோர்த் பிக்சரில் அது என்ன பார்க்குது, மேட்ச்லேயும் வேறு எதுலேயும் தேடிச்சு, பெட்டுலேயும் பார்த்துச்சு இல்லையா. அப்போ அது வந்து தேர்டு தான். அப்போ நம்பர் 3 போட்டுருங்க அங்கே. நெக்ஸ்ட் ஒன், அங்கே வந்து நம்பர் 2 போட்டுருங்க. தென் லாஸ்ட் பிக்சரில் 4 போட்டுருணும். ஓகே, சி டாப்பில் 2 பிக்சர்ஸு, மிடில் ஒரு பிக்சர், அதுக்கு கீழே பாட்டமில் 2 பிக்சர் கொடுத்துருக்கீங்களே. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் யூ புட் நம்பர் 5, செகண்டாக இருக்க பிக்சரில் நம்பர் 1, அப்புறம் 2 செட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுல 3, இந்த ஓரத்தில் கீழே இந்த ஓரத்தில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது 2, ரைட் ஹேண்ட் சைடில் வலது பக்கம் இருக்கிறதுல 4 போட்டுருங்க. ஓகே, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்த வேர் இஸ் மை கப்புன்ற லெசனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க மேட்ச். ஓகே சில்ட்ரன், நவ் டேக் தட் ஹேண்ட் வந்து ரஃப் காலமாக கொடுத்துருக்காங்க. You can do it, isn't it? Let's place your hand on the empty space. இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் அந்த கை வச்சு அப்படியே செய்ய வேண்டியதுதான். உங்களோட விரல் உங்களோட கை அங்கே வச்சு அதில் அப்படியே அவுட்லைன் வரைஞ்சிட்டு அப்புறம் அது வந்து ப்ரௌன் கலரில் கலர் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்மால் சர்க்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே சர்க்கிள் பண்ணிவிட்டு ப்ரௌன் ட்ரங்காக வச்சுருங்க. அப்புறம் கலர் தம் இன் க்ரீன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, க்ரீன் கலரில் கலர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி லைக். நெக்ஸ்ட் யூ டேக் பேஜ் நம்பர் 84. Take page 84. Name any 5 animals from the picture. Okay, உங்களுக்கு என்னென்ன இருக்குது, கோர் இருக்குது, டாட்டர்ஸ் இருக்குது, ஜீப்ரா இருக்குது, லயன் இருக்குது, then you have monkey, bear, leopard, rhinoceros, hippopotamus, giraffe, deer, இதெல்லாமே இருக்குது இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து நேம் எனி 5 அனிமல்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லயன், டியர், ஜீப்ரா, மங்கி அண்ட் ஜிராஃப் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணால் GAUR கோர் அங்கே நிற்குது இல்லையா, அந்த யாக் மாதிரி அது கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஏதோ 5 அனிமல்ஸு நீங்கள் எழுதிக்க வேண்டியது, இட்ஸ் யோர் சாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks. OAOWOE இதை போட்டு எழுத சொல்கிறாங்க. இப்போ பியும் டியும் கொடுத்துட்டு நடுவில் 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன எழுத முடியும், போட் எழுதலாம் இல்லையா, BOAT போட்டு. நெக்ஸ்ட் ஒன் CR கொடுத்துருக்காங்க, 2 டேஷ். ஸோ இங்கே வந்து க்ரோ பிக்சர் இருக்குது. அப்போ நம்ம க்ரோ எழுதிக்கலாம், CROW க்ரோ. ஓகே, காக்கா. தென் ST-N டேஷ், அப்போ ஸ்டோன் இல்லையா, இது அங்கே ஸ்டோன் இருக்குது, கல். நெக்ஸ்ட் ஒன் ROAD ரோடு. சி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோட், யூ ஹாவ் தேர். தென் ROPE ரோ, கயிறு. தேர்ட் பிக்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, போட், க்ரோ, ஸ்டோன், ரோட், rope. That's all children.
Before that you have listen to your teacher. That is number 3 you see. Listen to your teacher, read the story and circle the word the teacher repeats. That is page number 84. அதில் பாருங்க, I cannot find my black pen. I found the red pen on the table. My father left it there. I found the blue pen on the chair. My sister left it there. She does not let me use a pen. Okay, you repeat with me. I cannot find my black pen. I found the red pen on the table. My father left it there. I found the blue pen on the chair. My sister left it there. She does not let me use a pen. Okay, just read and practice. Now you come to page number 85. Look at the pictures and say what they have. What does he have? First question. Next, what do they have? What do they have? What does she have? What does it have? Okay, இதுக்கு நீங்கள் இப்போ ஆன்சர் எழுத போகிறீங்க. What does he have? இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி எழுதணும் இதுக்கு ஆன்சர்? He has a book. இப்போ he ஷீட்டுக்கு has வரும் இல்லையா? அதனால he has a book அப்படி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், what do they have? அதுக்கு they have a ball. அந்த 2 boys அங்கே அந்த சைடு நிற்கிறாங்க இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு, அதில் they have a ball. BALL ball. Next one, what do they have? They have balloons. What do they have? They have balloons. BALLOONS balloons. Next one, what does she have? Okay, she has a pencil. You see here this side, right hand side, a girl has a pencil in her hand. இல்லையா, ஒரு பொண்ணு பென்சில் வச்சுருக்கு. So that you write, she has a pencil. Next one, what does it have? இட்ன்றது எது? இந்த டாகை குறிக்குது. ஓகே, it has a bone. BONE bone. ஓகே, இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, he she இட்டுக்கு has வரும். ஓகே, see here, he has a book. அப்புறம் IVU தேக்கு have வரும். அப்போ they have a ball, they have balloons. ஓகே, பந்து வந்து ஒன்று இருக்கிறனால ஏ போட்டிருக்கேன். இப்போ பெலூன்ஸ் வந்து நிறைய இருக்கிறனால ஏ போடக்கூடாது. ஒன்றே ஒன்று இருந்தானா ஏ போடணும். ஓகே, நெக்ஸ்ட் see, what does she have? She has a pencil. What does it have? It has a bone. ஓகே children, இந்த சப்ஜெக்ட் பிளேஸில் he she it வந்தனா has போட்டுக்கோங்க. IVU they வந்துட்டா have போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, does plus she அப்படின்னு வரும்போது have. அதே மாதிரி does plus it வந்தால் have. does plus he வந்துட்டு அந்த கொஸ்டினில் எப்போ does plus it அல்லது she இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம have சேர்த்துக்கணும். மற்றபடி ஆன்சர் வேர்டில் has வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி she இருக்கும். அது மாதிரி haveன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? IVU they இருக்கும். ஓகே, IVU they வந்துச்சுன்னா பக்கத்தில் have போட்டுக்கணும். he she it வந்தனா has போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, next one, write the names. Okay, write the names in the correct places. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க், ஹென், சேர், ஸ்கூல், க்ரோ, தாரா, பீச், பிக், பென், பென்சில், ஜான், காவ்யா, கேட், பால், கார்டன், அருண், இப்படி கொடுத்துருக்காங்க நேம்ஸ் இல்லையா? இப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அது வந்து இப்போ இதில் கரெக்டாக எழுதணும். ஓகே, காலம்ஸ் வந்து 4 காலம்ஸ். அதில் வந்து பர்சன், பிளேஸு, அனிமல், திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பிரித்து இப்போ எழுதணும், ஒன்று ஒன்று பிரித்து வகை வகையாக. ஓகே, டைப்பில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூ சி பர்சன். ஸோ பர்சனில் மனிதர்கள் பேர் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து குறிக்கிறதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு பிளேஸ்னால் இடங்கள். அப்புறம் அனிமல்லாம் இந்த அனிமல்ஸ் விலங்கு இல்லையா, மிருகம். தென் திங்க் வந்து பொருள். ஸோ ஃபஸ்ட்டு நேம் உங்களுக்கு என்ன இருக்குது? பார்க் இருக்குது. அப்போ பார்க்கில் வந்து என்னது? பார்க்குன்றது ஒரு பிளேஸு, இடத்த தான் குறிக்குது இல்லையா? அப்போ நீங்கள் இந்த பார்க் வந்து எங்கே எழுதணும்? பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் ஹென். ஹென்ன்றது என்னது? ஒரு அனிமல் இல்லையா, அது ஒரு மிருகம் தான். ஸோ யூ ரைட் இந்த அனிமல் காலம். நெக்ஸ்ட் ஒன் சேர் இருக்குது. சேர் நீங்கள் எங்கே எழுதுவீங்க? ஒரு உட்காரும் பொருள் இல்லையா, அது வந்து திங்கில் எழுதணும். THING லாஸ்ட்டாக இருக்குல்ல, திங்கில் எழுதணும்.
நெக்ஸ்ட்டு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் என்னது? பிளேஸு. அதை வந்து அந்த பிளேஸ் காலமில் எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் யூ ஹாவ் க்ரோ. க்ரோன்றது என்னது? அனிமல். அப்போ அது வந்து அனிமல் காலமில். நெக்ஸ்ட்டு தாரா. தாரா வந்து பர்சன் இல்லையா? ஒரு மனித, ஒரு பெண். ஸோ யூ ரைட் இன் த பர்சன் காலம். நெக்ஸ்ட் ஒன் பீச். பீச்சுன்றது ஒரு இடம் தான் இல்லையா? கடற்கரை. அப்போ அது வந்து நீங்கள் பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு பிக். பிக் வந்து அனிமல் இல்லையா? அப்போ அனிமல் காலம். நெக்ஸ்ட்டு பென் வந்து ஒரு பொருள், எழுதும் பொருள். அது வந்து திங்கில் எழுதணும். நெக்ஸ்ட்டு காவியா, நெக்ஸ்ட்டு பென்சில். அதுவும் ஒரு எழுதுகிற பொருள், திங்கில் தான். நெக்ஸ்ட் ஜான் வந்து நேம் ஆஃப் அ பர்சன். அப்போ பர்சனில். காவியா ஆல்சோ நேம் ஆஃப் அ பர்சன். அப்போ பர்சன் காலம். நெக்ஸ்ட்டு கேட் அனிமல். இப்போ அது வந்து அனிமல் காலம். பால் வந்து நேம் ஆஃப் அ திங்கில் எழுதணும். கார்டன் நேம் ஆஃப் அ பிளேஸ். அது ஒரு இடத்தோட, தோட்டம்ன்றது ஒரு இடம். அப்போ அந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட் அருண் வந்து நேம் ஆஃப் அ பர்சன். அதை வந்து இந்த பர்சன் ஃபஸ்ட்டு காலம்லேயே எழுதணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சில்ட்ரன். ஓகே. நெக்ஸ்ட் யூ டேக் திஸ் ட்ரீ பிக்சர். லேர்னிங் அவுட்கம் என்னென்ன படிச்சிங்க இல்லையா? நேம் வைல்ட் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ் உங்களுக்கு எழுத தெரியுமா? நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறைய நம்ம நேம்ஸ் எல்லாம் படித்தோம். வைல்ட் அனிமல்ஸ் லயன், டைகர், லெப்பர்ட், ஜிராஃப், பேர் எல்லாமே படித்தோம். ஸோ அது எழுதணும். நீங்கள் சர்டன் நேம்ஸ் எழுதணும் எப்போ கேட்டாலும். தென் ரிசைட் த போயம் ஃபன் இன் த ஃபாரஸ்ட். ஐ ஹோப் யூ நோ ஹவு டு ரீட். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், படிக்க இல்லையா? ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி ஒன் இஸ் ஸ்பெஷல். ஓகே. எவ்ரி ஒன் பொசஸ் டேலண்ட் இல்லை? எல்லாருக்குமே திறமைன்றது இருக்குது. தென் யூஸ் ஹாவ், ஹேஸ் இன் அ சென்டென்ஸ். ஹாவும் ஹேஸும் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். சொன்னேன்ல, ஐவி யூதேனா ஹாவ் போட்டுக்கணும். ஹீ ஷீ இட்னா ஹேஸ் போட்டு எழுதணும். தென் ரீட் சைட் வேர்ட்ஸ். உங்களுக்கு இப்படி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, வேர்ட் வால் மாதிரி. அதை வந்து நீங்கள் படிக்கணும் இல்லையா? நம்ம இவ்வளோ வேர்ட்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ அதாவது இத்தனை லெசன்ஸில் ரைம்ஸ் அது இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நிறைய வேர்ட்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ஹோப் யூ வில் ரீட் எனி வேர்டு இல்லையா? 5 letters 6 letters வரைக்கும் வேர்ட்ஸ் படிச்சிருவீங்கன்னு ஐ பிலீவ். நெக்ஸ்ட்டு நோ டு யூஸ் அண்ட் கிளாஸிஃபை நேம்ஸ் இல்லையா? இந்த பர்சன், அனிமல்ஸ் எல்லாம் இப்போ வகைப்படுத்தணும்ல, அது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஒன், சே த வேர்ட்ஸ் வித் ஓஏ, ஓடபிள்யூ, ஓஇ. தென் ரீட் நியூ ஃபோனிக் வேர்ட்ஸ். சவுண்டு வச்சு யூஸ் பண்ணுறோம். ரீட் த ஸ்டோரி வேர் இஸ் மை கப். இப்போ படித்தோம் இல்லையா? வேர் இஸ் மை கப், மாண்டி லெசன் அது. தென் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மேலே கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் இன் திஸ் திங். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் திஸ் திங்ஸ் வெரி கிளியர்லி. ஸோ ரிவைஸ் ஆல் திஸ் திங்ஸ் in a good manner, children. Okay, and be thorough with everything. Okay, எல்லாத்தையும் நல்லா எழுதி பார்க்கணும், வாசிக்கணும். நோட்புக்கில் you copy all these things neatly, okay, for learning purpose, and revise well. Okay, I stop with this, children. See you later. Thank you.